அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு. நமது சேனலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இனிமேல் நாம் குலதெய்வ வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு பதிவு தரப்போகிறோம். ஏனென்று சொன்னால், குலதெய்வத்தின் அருள் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குலதெய்வத்தை வணங்க உகந்த கிழமை. எனவே நாங்கள் சொல்லித்தரும் பூஜையை, எளிமையான பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் வீட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த வகையில் இந்த வார வெள்ளிக்கிழமை 6/2/2026 தை 23 உங்கள் வீட்டில் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அறிவிப்பு. பிப்ரவரி 13ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம், இந்த ஆண்டின் முதல் அற்புதமான காலம். அதிகாலை 3:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ள நமது அறக்கட்டளையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாந்தி மகா ஹோமம் செய்யப்படுகின்றது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்ய டிஸ்பிளேல தெரியும் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும், செல்வ வளம் சேரும் யோகம் ஏற்படும். சங்கல்பம் செய்யும் அத்துணை பேருக்கும் ருத்ர ராஜ கோமதி சக்கரமும் அதன் மூல மந்திரமும் பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் இந்த பூஜையை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இந்த பூஜை செய்கிறதுக்கு குலதெய்வத்தோட படம் இருந்தால் அதை வச்சு பண்ணுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, விளக்கு மட்டும் வைத்து பூஜை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு முன்பாகவும் இந்த பூஜை செய்யலாம். இந்த பூஜை எப்படி செய்யணும்? 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஒரே நேர்கோட்டில் ஏற்ற வேண்டும். இந்த 5 தீபங்களும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் குலதெய்வ ஆகர்ஷண தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். தீபமேற்றி ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர், அந்த தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் கலந்து மஞ்சள் தீர்த்தத்தை பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன்பாக வையுங்கள். வாசனை பூக்கள் தயார் பண்ணிக்கோங்க. தூப தீபம் காட்டுவதற்குண்டான அனைத்து பொருட்களும் தயார் பண்ணிக்கோங்க. வெற்றிலை பாக்கு வையுங்கள். அந்த வெற்றிலை பாக்கில் ஒரு ₹1 நாணயம் வச்சிருங்க. இதெல்லாம் தயார் பண்ணிட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முதல்ல விநாயகப் பெருமான மனதால பிரார்த்தனை பண்ணிட்டு, அடுத்ததாக குலதெய்வத்தை மனசில் நினைச்சு ஓம் குலதெய்வமே போற்றிவோம் என்ற இந்த அற்புத மந்திர வாசகத்தை 108 முறை சொல்லி தூபதீபம் காட்டி குலதெய்வ வழிபாட்டை அற்புதமாக செய்யுங்கள். இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க. நல்லதே நடக்கும். பூஜை முடிஞ்சதும் அந்த மஞ்சள் தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். இந்த வழிபாட்டை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்காவது எடுத்து சொல்லி அவர்களையும் செய்ய வையுங்கள். அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும். அன்பு சொந்தங்களே, பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த ஒரு நாளை தவற விட்டீங்கன்னா அடுத்து ஒரு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் அந்த அற்புதமான நாள் வரத்துக்கு. மகா சிவராத்திரி. உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் சரி, அத்துணையும் நீக்கும் ஒரே இரவு. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. இந்த வருட குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் மகா வில்வவேர் மற்றும் கண்டகி சிவ சாலிகிராம் 3 சிவாலயங்களில் வைத்து உயிரூட்டப்பட்ட சிவ சாலிகிராம் பிரசாதமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஸ்பிளேல தெரியும் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அல்லது சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.